சார் வணக்கம். நேற்று மக்களவைத் தேர்தல் புதுச்சேரி முடிவு வெளியாகியுள்ளது. இதில் நடப்பு எம்பி வைத்திலிங்கம் அவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுமார் 1,30,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து இந்த அளவுக்கு ஓட்டு வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் ஒரு தமிழ் மக்கள் நண்பன் சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. இதை உங்கள் பார்வையில் இதனுடைய மாற்றம் நீங்கள் எப்படி உணர்றீங்க? இது மக்களுடைய மாற்றமா இல்லை எந்த நிர்பந்தத்தால் இது மாறுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? வணக்கம், நான் உங்கள் தமிழ் மக்கள் நண்பன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2024 மக்களவைத் தேர்தல் கடந்த 10 வருஷமாக பாரதிய ஜனதா மேலிடத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க. புதுச்சேரியில் பாரதிய ஜனதாவும் என்ஆர் காங்கிரஸும் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி மக்களவைத் தேர்தலில் சென்ட்ரலில் 10 வருஷம் அவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. இப்போ பிஜேபி 10 வருஷமாக ஆண்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ புதுச்சேரியில் ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சுருந்தாங்க பிஜேபி. நம்ம என்ஆர் காங்கிரஸோட பிஜேபி கூட்டணியில் இருந்து அவங்க களத்தில் கண்டுருக்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருக்குது. டோட்டலாக இந்தியா ஃபுல்லாகவே காங்கிரஸ் படுதோல்வியில் இறங்கிட்டாங்க. அதே கட்சியில் இப்போ வைத்திலிங்கம் தொடர்ந்து 2வது முறையாக ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த வெற்றி பார்த்திங்கன்னா இது மக்கள் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்களை தான் கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல தேர்தல் களத்தை நம்ம முதல்ல பார்க்கணும். தேர்தல் களத்தில் வலுவான பார்ட்டி பாரதிய ஜனதாவும் என்ஆர் காங்கிரஸும். என்ஆர் காங்கிரஸ் 10 சீட்டு இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா 6 சீட்டு இருக்கிறாங்க, சுயேட்சை அவங்க கூட ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் சீட்டு கம்மி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 20 சீட்டு இவங்க கையில் இருக்குது. அப்போ 20 எம்எல்ஏ கிட்ட இருக்கிறாங்க. 20ன்னு கணக்கு பண்ணால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 20 நம்மளுக்கு முக்கால்வாசி ஓட்டு ஃபுல்லாக அவங்க கையில் தான் இருக்குது. ஒரு தொகுதிக்கு 30,000 ஓட்டுன்னு கணக்கு பண்ணால் கூட 20 தொகுதிக்கு 30, 3 லட்சம் 6 லட்சம் ஓட்டு அவங்க கையில் இருக்குது. ஆனால் 6 லட்சம் ஓட்டில் இப்போ எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறாருன்னா 2.4 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாரு. 2 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு நமச்சிவாயம் மாவட்டத்தில். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வைத்திலிங்கத்தில் 4 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் இவர் வைத்திலிங்கம் ஜெயிச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதாவில் இந்த எலெக்ஷனுக்காக மக்கள்கிட்ட நிறையா சலுகைகள்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் சைடில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரையிலையும் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. திமுககாரங்க தான் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்திரா நகர் தொகுதியில் திமுககாரங்க தான் வேலை செஞ்சுருக்கிறாங்க. மற்ற தொகுதியில் ஃபுல்லாகவே திமுககாரங்க தான் வேலை செஞ்சாங்க. காங்கிரஸ் பாண்டிச்சேரியில் சுத்தமாகவே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அந்தமாரி ஆகிட்டாங்க. காங்கிரஸில் இருந்தவங்கெல்லாம் பிஜேபி போயிட்டாங்க. அப்புறம் யார் இருப்பாங்க? அப்படி போய் இருந்தும் இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு விழுந்துருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பாதிப்பு என்னன்றதை இப்போ ஆளுங்கட்சி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன் இந்த ஓட்டு விழுந்ததுன்னு இந்நேரத்துக்கு அவங்களுக்கு அலசி இந்நேரம் ஆராய்ஞ்சிட்டு இருப்பாங்க. மக்களுக்கு நம்ம நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம். நம்மக்கிட்ட பதவி இருக்குது, பணம் இருக்குது, என்ன வேணாலும் நினச்சிக்கலாம். நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்மக்கிட்ட 20 பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். அதெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டால் தானே நடக்கும். ஓட்டு போட்டு முடிஞ்சால் தான் நடக்கும். 2014 நான் எம்பி எலெக்ஷனில் நின்னேன். முதல்ல சுயேட்சையாக நின்னேன். எனக்கும் ஒரு ஆசை, நம்மளுக்கும் மக்களுக்கு எதாவது செய்வோம், நம்மளும் நின்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் எலெக்ஷனில் நின்னதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது அதில் எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றது. நடைமுறை சாத்தியம் பிரச்சனை இருக்குது. பணம், பதவி, அதிகாரம் இதெல்லாத்தையும் மீறி ஜெயிக்கணும். எதுவுமே இல்லாமல் நம்மளாலே ஜெயிக்க முடியல. ஆனால் எல்லாம் இருந்துமே அவங்களும் ஜெயிக்க முடியல. அப்போ காரணம் என்னென்னு கேட்டோன்னா மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் யாருக்கு ஓட்டு போடலாம், மேலே இருக்கிறவங்க எப்படி வருவாங்க, கீழே இருக்கிறவங்க எப்படி வருவாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நம்மளுக்கு நல்லது செய்வாங்களா, நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நம்மளுக்கு பாதிப்பு வராதா, அதனால் அதுமாரி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நமச்சிவாயத்துக்கு இந்த தோல்வி எதுன்னு கேட்டால் அவர் ஒரு மந்திரி பதவியில் இருக்கிறாரு. மந்திரி பதவியில் இருந்துக்கிட்டே இன்னொரு மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டால் மக்கள் அதை எப்படி ஏற்றுக்குவாங்க? ஒன்று மந்திரி பதவி விட்டுட்டு வந்திருக்கணும், அதுவும் விடலை. மறுபடியும் மந்திரி பதவியே கிடைக்கும்னு சொல்லிட்டு கிடைச்சதுக்கப்புறமேட்டு அதை வெளியில் சொல்லணும். முன்னாடியே நான் மந்திரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அப்போ மந்திரி பதவி யார் உங்களுக்கு கொடுப்பாங்க? ஓட்டு போட்டால் தானே கொடுப்பாங்க. அதை அவர் கொஞ்சம் வெளிப்படையாக ரொம்ப அதிகாரத்தோடு பேசுனது மக்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒரு வேளை அதனால் மக்கள் ஓட்டு போடாமல் இருக்கலாம். வைத்திலிங்கம் ஒரு சாதுவான ஒரு மனுஷன்.
எனக்கு வந்து வைத்திலிங்கம் வேண்டியப்பட்டவர், நமச்சிவாயம் வேண்டாதப்பட்டவர்லாம் கிடையாது. எனக்கு 2 பேருமே வந்து நல்ல பரிச்சயமான ஆளுங்க தான். அவங்க 2 பேருமே எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான். அவங்களுக்குள்ளார அதிகார போட்டி தான் இப்போ நீயா நானா அப்படின்றது. அதனால் மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, அரசியல் கள நிலவரத்தை தான் நம்ம பேசுகிறோம். அதனால் வந்து வைத்திலிங்கம் ரொம்ப அமைதியானவர். அவர் மௌனத்தாலே சாதிச்சிட்டார். எப்பவுமே வந்து வெற்றிக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் அமைதியாக இருக்குது. அந்த மௌனம்ன்றது வந்து மௌனத்திலே வந்து சில விஷயங்களில் வந்து வெற்றிக்கு ஒரு முதல் படியாக இருக்குன்றதை இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவையில்லாத விஷயத்துக்கு மௌனமாக இருக்கக்கூடாது. அதுமாரி வந்து பிறர் வந்து ஒரு போட்டின்ற போது நம்ம வந்து அமைதியாக இருந்தோம்னா அதுக்கே ஒரு நல்ல வெற்றி கிடைக்குன்றது இவரை பார்த்தே நம்ம கற்றுக்கலாம். அவருடைய மௌனம் அது எத்தனையோ விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் அவருக்கு வெற்றி கிடைச்சிக்குது, அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் நமச்சிவாயம் வந்து கொஞ்சம் அவர் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவர் ஒரு பயங்கர ஃபோர்ஸில் இருந்தவர். அவர் தான் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் அதேமாரி வெற்றி வந்து மாறி போகுதுன்னா, கட்சி ஒரு பக்கம், இங்கே வந்து மனுஷங்கள் ஒரு பக்கம். புதுச்சேரினாலே அது வந்து மனுஷனை பார்த்து தான் ஓட்டு. நீங்கள் என்ன அதிகாரத்தில் மக்களை டீல் பண்ணுறீங்க அப்படின்றத வச்சு தான் அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க. நீங்கள் பணம் கொடுத்து ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குது அரசியல். ஆனால் அந்த அரசியலே இந்த புதுச்சேரி அரசியலில் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து மாறிப்போச்சு. பிஜேபி பணம் கொடுத்ததா செய்தி, காங்கிரஸ் பணமே கொடுக்கல, வேலையே செய்யறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் அவங்க தான் ஜெயிச்சுக்கிறாங்க. இதை நம்ம எப்படி போட்டு நம்ம எடை போட முடியும்? இப்போ மக்களுக்கு தெரியும், நீ காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நம்ம வந்து இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிட்டாங்கன்னு ஓட்டு போடுவாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்துக்கிற ஒரு விஷயம். சார், இது வந்து ஒரு ஆளுங்கட்சி மேலே ஒரு அதிருப்தி, இல்லைன்னா சில இந்த சிபிஎஸ்சி அமுல்படுத்துறது, இன்னொன்று வந்து இது மின்துறையில் வந்து ஸ்மார்ட் மீட்டரு, ஒரு சில தனியார் மயமாக்கம், இதனால் ஒரு ஒரு அதிருப்தி ஒன்று வெளிப்பாடாக வந்து இந்த ஓட்டெல்லாம் மாறி இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் வந்து பிஜேபி அரசாங்கத்தாலேயும் கவர்மெண்ட்டாலேயும் எல்லா கவர்மெண்ட்டும் சேர்ந்தே வந்து மக்கள் மேலே திணிச்சாங்க. இன்றைக்கி வந்து வேக்சினேஷன் வந்து போட்டு எல்லாருக்கும் மாரடைப்பு வருது, அதனால் வந்து நிறைய பேரோட உயிரிழப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொரோனா வேக்சினேஷன் கம்பெனிக்காரங்களே சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு கவர்னர், தமிழிசை அவங்க கவர்னருடைய வேலையை விட்டுட்டு வந்து ரோட்டில் நின்றுக்கின்னு வீதி வீதியாக போய் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் வந்து வேக்சினேஷன் போடுங்க, கம்பல் பண்ணி போட சொன்னாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயம். ஒரு பொருள் தேவையா, மக்களுக்கு தேவைன்னா அவங்க செஞ்சுக்குவாங்க. உயிருக்கு ஆபத்துனா அவன் செஞ்சுக்குவான். அவன் உயிருக்கு அவனுக்கு வந்து சுதந்திரம் இருக்குது, எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டை நீங்கள் திணிக்கக்கூடாது. அப்படி ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சீங்க. பிஜேபி கவர்மெண்ட்டு செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு வந்து மாநில கவர்மெண்ட்டு துணை போச்சு. இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து மின்சாரம் வந்து வரி வந்து அதிகமாகி போச்சு. மின்சாரத்தை வந்து டெவலப்மெண்ட் எதுவுமே பண்ணலை. மின்சாரத்தினுடைய வளர்ச்சி எதுவுமே ஆகலை மக்களுக்கு. ஆனால் மின்சாரத்துக்கு கரண்ட்டு பில்லு மட்டும் அதிகமாகிட்டே இருக்குது. புரியுதுங்களா? இது ஒரு பக்கம். கல்வி நிலைமை அதோட ரொம்ப மோசமாக இருக்குது. ஏங்க, இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்கு லட்சாதிபதியாக தான் இருந்தால் தான் படிக்க வைக்க முடியும். இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் யாரும் போய் படிக்க வைக்க மாட்டாங்க. இது எல்லா அரசியல்வாதியும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் யாருமே செஞ்சுபாடு கிடையாது. அரசியல்வாதிகளுடைய அதிகாரிகளுடைய பிள்ளைங்களும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தா தான் நம்மளுடைய அரசாங்க பள்ளிக்கூடம் தரம் உயரும்னு எல்லோரும் தான் சொல்லின்னு இருக்கிறாங்க, நம்மளும் தான் சொல்லின்னு இருக்கிறோம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு யாரும் கிடையாது. பிற்காலத்தில் நம்ம நடைமுறைப்படுத்துவோம். என்னுடைய அந்த அரசியல் பணி பெரிய லெவலில் வளர்ந்து நான் ஒரு வேளை மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இந்த கல்வி முறையை நம்ம கொண்டு வரோம். இப்போ சார், நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நின்றுன்னு சொல்கிறீங்க, எந்த தொகுதியில் நின்னீங்க சார்? அதான் இந்திரா நகர் தொகுதியில் தான் நின்னோம். சரி, அது ரங்கசாமி அவர்களுடைய தொகுதி. அவர் முதலமைச்சராக இருந்தப்போ நம்ம வந்து அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே நம்ம அவர் கூட களத்தில் இறங்கணும். அப்புறம் இன்னொருத்தர் காங்கிரஸில் ஒருத்தர் இருந்தார். அவங்க 2 பேர் தான் போட்டி. ஒரு பெரிய வந்து 2 மிகப்பெரிய பலசாலிகள் போகும்போது நான் வந்து ஒரு சப்பானி மாரி உள்ளாரப்போ வந்து என்னால் ஒரு முயற்சி பண்ணி பார்த்தேன். அதே ஒரு முயற்சி தான், அதுக்குண்டான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை அது மேலே வரும். இப்போ நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சார். நீங்கள் ஒன்றும் பெரிய பிஸ்னஸ்மேன் இல்லை. நீங்கள் வந்து ஒரு இந்த ஒரு நம்ம வந்து எம்ப்ளாயே கிடையாது. நம்ம வந்து என்ன சொல்கிறது, வெறுமனே வந்து வேலை செய்யாமல் நம்மளோட சுயமாக வந்து சில லட்சியத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற விஷயங்கள் தான். நம்ம வந்து சில பணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா சார்ந்தது, அரசியல் சார்ந்தது, கலை சார்ந்த விஷயங்களில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். நான் வந்து ஒரு கம்பெனிலேயோ இல்லை நிர்வாகத்திலேயோ வேலை செய்யலை, மருத்துவத்துலேயும் ஆன்மீகத்துலேயும் கொஞ்சம் போயிட்டுருக்குறேன். எம்ப்ளாய்மெண்ட்டுன்ற விஷயத்துக்கே நம்ம போகல. எனக்கும் எங்கள் குடும்பமும் ஒரு பெரிய பேக்கப் குடும்பம் கிடையாது. நான் அன்னாடம் வந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிட்ற குடும்பம் தான். நான் வந்து வேலைக்கே போகிறதே எனக்கு பெரிய விஷயந்தான். நான் வேலைக்கே போனது கிடையாது.
அதே நேரத்தில் நான் வந்து தொழில் சார்ந்த கலை சார்ந்த விஷயங்களில் நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறதுனால ஏதோ ஒரு பக்கம் அப்படி போயிட்டுது. அப்படி இருந்து தான் நம்ம அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ சார், இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒரு இயக்கமாவோ ஒரு கட்சி மூலம் நீங்கள் ஒரு மக்களுக்கு சேவை செய்ய விருப்பப்படுறீங்க. நல்ல விஷயம், அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இப்போ வந்து சார் பொது நலம் வந்து குறைந்து போயிருக்கு சார், எல்லா இடத்துலையும் சரி. உங்ககிட்ட என்ன இருக்கு, 100 மடங்கு இருக்கா, அப்போ தான் எதனா ஒன்று நோக்கி வர்ற போல் இருக்குது. இப்போ உங்ககிட்ட வந்து வெல்த்தி பண வள இதே இல்லை. வேறு எதை இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அவங்க வந்து பொதுநலன் சார்ந்த மக்களாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து பொதுநலன் சார்ந்த மக்களை வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படின்னு இருக்கக்குள்ள இந்த இது மக்களுக்கு சேவை செய்ய நீங்கள் எப்படி அந்த இதை ஃபேஸ் பண்ணுவீங்க? எப்படி நீங்கள் இதை பண்ணுவீங்க? ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி ஆட்டம் ஒரு போராட்டம் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுடைய இதுக்கு வந்து உங்கள் பின்னாடி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேர், இப்போ இந்த விவேகானந்தர் சொல்லுவார், என்கிட்ட ஒரு 10 பேர் கொடுங்க நான் நாட்டு திருத்துறேன்னு. அது அந்த காலத்தில் சொன்னார். அது ஓகே ஆச்சு. அந்த காலத்துலேயே அவருக்கு 10 பேர் கிடைக்கல. புரியுதுங்களா? அப்படின்னு இருக்கக்குள்ள விவேகானந்தருக்கே 10 பேர் கிடைக்கல, எனக்கா கிடைக்க போகிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்வி எனக்கு புரிஞ்சிச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி இந்த ஒரு எப்படி நீங்கள் இப்போ போராட போகிறீங்க, எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க, அதை நீங்கள் எப்படி இது பண்ண போறீங்க? இப்போ வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு உதாரணம். நான் வந்து நான் அரசியலுக்குள்ளார வரும்போது பார்த்தீங்கன்னா பணம் இல்லாத அரசியலை நோக்கி, இளைஞர்களுக்கு உண்டான அரசியலை நோக்கி தான் நான் வந்தேன். சாதாரண மக்களுக்கு நம்ம கிடைக்கணும், நம்ம உள்ளூர் மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும், பசுமையாக இருக்கணும், எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு அதுக்குண்டான பிளானோட தான் வந்தேன். அந்த பிளானோட தான் செஞ்சிட்ருக்கிறேன் இது வரலையும். ஆனால் மக்கள் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. எனக்கு மக்கள் மேலே பயங்கர கோபம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் மக்கள் வந்து அறியாமையில் தான் இருக்கிறாங்க. இன்னும் பணத்தால் மூடி வச்சுக்கிறாங்க, அவங்கள பணத்தால் இறுக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த அரசியல் கட்டமைப்புக்குள்ளார அவங்கள போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த தேர்தலில் வந்து நான் அதை வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். ஏன்னா வைத்திலிங்கம் வந்து பணம் கொடுக்காம ஜெயிச்சுக்கிறாரு. பணம் கொடுத்தவங்கன்னு சொல்கிறவங்க வந்து இன்றைக்கி தோற்று போயிருக்கிறாங்க. அப்போ மக்களுக்கு வந்து பணம் கொடுக்காமலும் அவங்களுக்கு ஓட்டு போடலான்ற ஒரு எண்ணம் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு குறை தான் மக்கள்கிட்ட இருக்குது, கட்சி பாகுபாடு பார்க்குறாங்க. அப்போ வந்து கட்சிக்காக ஓட்டு போடுறாங்க. நம்ம வந்து கட்சி இல்லை, இனிமேட்டு தான் ஏதாவது உருவாக்கணும். இப்போ வந்து தமிழ் மக்கள் நலன்ற பேரில் நான் ஏதோ ஓடிட்டுருக்கிறேன். மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்கணும். ஒன்று தான் சார், நான் வந்து உலகத்தை காப்பாற்று பண்ண வரத்துக்குல என்னை வந்து இறைவன் அதுக்காக படிச்சிருந்தானா அதுக்காக எனக்கு உண்டான வேலையை கொடுப்பான். புரியுதுங்களா? இந்த உலகத்தை காக்கிறதுக்கு ஒரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொருத்தவங்க வந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிதுன்னா நான் என்னோட பணி செய்வேன். ஒரே ஒரு விஷயந்தான், மக்கள் நான் வந்து அரசியலுக்கும் அதை தான் சொல்லுவேன், என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துக்கும் அதை சொல்லுவேன். மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போட்டு என்ன அவங்களுக்காக வேலை செய்ய விட்டாங்கன்னா அது மக்களுக்கு நல்லது, இல்லைன்னா எனக்கு நல்லது, நான் சந்தோஷமாக இருப்பேன். புரியுதுங்களா? இதுதான் சிம்பிளான விஷயம். அவங்க நல்லா இருக்கணும்னா எனக்கு என்ன மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கட்டும், இல்லைன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு மக்களை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வாய்ப்பு கொடுத்தா தான் நான் போக முடியும். இது வந்து தேர்தல்ன்றது நான் ஒரே ஒரு பாடம் தான் சார், மக்களை தான் ஜெயிக்கணுமே தவிர எதிராளி இங்கே ஜெயிக்கிறது கிடையாது. அவர் ஒரு போட்டியாளர், இவர் ஒரு போட்டியாளர். இங்கே யாரை ஜெயிக்கணும்? மக்களை தான் மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, அவங்கள தான் நம்ம ஜெயிக்கணும். அப்போ அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க. எதிராளிகளை பற்றி நம்ம யோசிக்கிறது ஒரு தப்பான விஷயம். ஏன்னா அவரும் நம்மள மாதிரி ஒரு போட்டியாளர், காசு கொடுக்குறாரு, ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு, அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த கட்டமைப்பை நம்ம உடைக்கணும், அது கண்டிப்பாக நம்ம செய்வோம். பாண்டிச்சேரி புதுச்சேரியை பொறுத்தவரையிலையும் நாளை அரசியல் மக்கள் வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல அரசியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது கண்டிப்பாக நடக்கும், தமிழ்நாடு முழுக்க நடக்கும். அதுக்குண்டான முயற்சியை நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு அடுத்த பிளானோட நான் வரதான் போகிறேன். மறுபடியும் இந்த வரப்போகிற எலெக்ஷனுக்கு நான் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன், பிளான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மக்கள் வாய்ப்பு கொடுக்கணும். இப்பயும் சொல்கிறேன், மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு நல்லது, இல்லையா எனக்கு மட்டும் நல்லது.